Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We once again welcome you for this morning quarantine service, Sunday service. மறுபடியுமாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். Thank you for joining this live broadcast. இந்த நேரலையில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you for continuing watching us all through this quarantine, even in the Sundays and also in the evening times. தொடர்ந்து நீங்கள் இந்த நேரலையை எங்களுடைய நேரலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக ஞாயிறு ஆராதனை மற்றும் தினந்தோறும் நடக்கிற அந்த லைவை நீங்கள் பார்ப்பதற்காக உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். The voice is not clear, you can make a comment in the comment section. எங்களுடைய குரல் சரியாக உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் நீங்கள் அந்த கமெண்ட்ல நீங்கள் தெரிவிக்கலாம். I welcome all the members in Vadatur, the pastor of the church, and also the Good News Prayer House members. இந்த நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற வதட்டூர் சபை மக்களுக்கும் மற்றும் நற்செய்தி ஜெப வீட்டை சார்ந்த விசுவாசிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். The topic of today's message will be restoration. இந்த நாளின் சத்தியத்தின் தலைப்பு திரும்ப அளித்தல் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Already the part 1 have been taught I think a week before. ஏற்கனவே இந்த திரும்ப அளித்தல் என்ற சத்தியத்தை நாம் ஏற்கனவே பகுதி 1 முன்பதாகவே ஏற்கனவே பார்த்தோம். The key verse for that is Joel, the book of Joel, chapters 2 and verse 25. இந்த செய்தியின் ஆதாரமாக இந்த தலைப்பின் ஆதாரமாக நாம் யோவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். I am going to read it from the King James version and you will hear it in Tamil also. And I will restore to you the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar and the palmer worm, and my great army which I send amongst you. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். God is going to restore the years. Not only the years, God is going to restore all the materialistic blessings and the spiritual blessings. கர்த்தர் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் திரும்ப அளிக்கிறார். நாம் இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு திரும்ப அளிக்க போவதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Not only as an individual, God is going to restore as a church, I believe, and also God is going to restore certain things as a nation. கர்த்தர் நம்ம தனிப்பட்ட முறையில் மாத்திரம் இந்த நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப அளிக்க போறதாக நாம் பார்க்கவில்லை. ஒரு சபையாக அல்லது இந்த உலகத்திலே அந்த திரும்ப ஆண்டவர் நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் திரும்ப நமக்கு அளிக்க போகிறார். தேசத்திலே இழந்து போன ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப அளிக்க போகிறார். So watch the great works in the midst of this year as written in Habakkuk. நாம் ஆபகுக்கிலே வாசிக்கிறபடி வருடத்தின் நடுவிலே கர்த்தருடைய கிரியைகளை நாம் காண்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Those who are expecting a miracle in your personal lives, God is going to restore things to you. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். In church, God is going to restore things. சபையிலே ஆண்டவர் அந்த திரும்ப அளிக்கிறதன் ஆசீர்வாதத்தை அவர் அளிக்க போகிறார். God is going to restore certain things as a nation. கர்த்தர் இந்த தேசத்துக்கு அந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் திரும்ப அளிக்க போகிறார். God's word will never fail. கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையாக அது திரும்புவதில்லை. The prayers and supplications of saints through the years will not fail. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஒருபோதும் அது வீணாகி போக போறதில்லை. This is the time of restoration. இந்த காலம்தான்
கர்த்தர் நமக்கு திரும்ப அளிக்க போகிற ஒரு காலமாக அது காணப்படுகிறது. We saw certain things which God is going to restore in the Pentecostal week. Those who have watched the early morning services, you would have known that. பெந்தகோஸ்தே ஆராதனையிலே நாம் சில காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் என்னென்ன காரியங்களை நமக்கு திரும்ப அளிக்கிறார் என்று சொல்லி அந்த சத்தியத்தில் நாம் ஏற்கனவே கேட்டோம். The restoration takes place by the power of Pentecost, and Joel talks about that in 2nd chapter verse 23, I guess. Be glad then, ye children of Zion, and rejoice in the Lord your God, for he hath given you the former rain moderately. The former rain is the gospel of Jesus Christ, and he will cause to come down for you the rain, the former rain, and the later rain in the first month. கர்த்தர் நமக்கு திரும்ப அளிக்க போகிறார் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளினாலே அல்லது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக சில காரியங்களை நமக்கு திரும்ப அளிக்கிறார். அதுதான் நாம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். When Jesus was born here, Jesus announced in the book of Luke, you can see, he said, he quoted the verse from Isaiah that the Spirit of the Lord is on me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். என்ன சொன்னார் என்று சொன்னால், ஏசாயா புஸ்தகத்திலிருந்து அவர் வாசித்து அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். I am going to give you beauty for ashes. அவர் சொன்ன வார்த்தை சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை தருவேன் என்று சொன்னார். சிங்காரத்தை தருவேன் என்று சொன்னார். I am going to restore garment of praises for your weeping, and so forth and so on. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி மற்றும் பல காரியங்களே அந்த வசனத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிறார். And the Pharisees and the Sadducees who were listening to that, the teachers of the Old Testament, the commandments of the Moses, took stones to beat him. பரிசேயரும் மற்றும் சதிசேயரும் அவருடைய வார்த்தையில் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளிலே கற்களை அவர் மேல் எய்யும்படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். But Jesus proclaimed that he is the Messiah and he is the way, the truth and the life, and without him no one can enter the kingdom of God. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், நானே மேசியா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வருவதில்லை என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார். And he went around, as it says in Acts, he did so many things. He opened the eyes of the blind, he healed the lepers, he resurrected the dead. நாம் அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் அநேக நற்கிரியைகளை அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். குருடரின் கண்களை அவர் திறந்தார் மற்றும் குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தோர்களை எழுப்பினார் என்று சொல்லி பல காரியங்களையும் நாம் வாசிக்கிறோம். So the initial restoration started taking place when a person accepts Jesus Christ as his Lord and Savior. இந்த திரும்ப அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி முதலாவது தொடங்குவது என்று சொல்லி பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். Whatever Adam lost, Jesus came here. In Luke chapter 19 it says he came to restore the things which are lost. முந்தின மனிதனாகிய ஆதாம் அவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இழந்து போனாரோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் நமக்கு திரும்பவும் அளிக்கிறார். அதுதான் நாம் லூக்கா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி. When David cries in the chapter 51 of Psalm, Lord, restore me the joy of salvation. தாவீது சங்கீதம் 51 அவர் கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது, அழுது ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். So we understand from that there is consequences of sin, and there are things which are lost from our inner being, from our spirit, the soul. Something we lose certain things.
அந்த ஜபத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த பாவத்தின் மூலமாகவும் நம்முடைய அக்கிரமங்களின் மூலமாக அதை நாம் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி நாம் அந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். Of course, we see all through the Bible in the Old Testament, God provided a temporary solution for restoration. Namely, He sent prophets, He gave Moses, He gave the commandments, He gave the Levitical priesthood, He gave the kings, He gave the judges, He gave sacrifices, the commandments of sacrifices, so that people can restore things which they have lost due to their sins. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களே தேவன் நமக்கு அவர்களுக்கு தந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்படி என்றால், தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார் மற்றும் பலிகளை ஆண்டவர் நியமித்தார். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை எப்படியாவது அது மீட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அநேக வழிகளை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். So all these commandments, the prophets, the sacrifices are an image and the shade of things which is about to come, which is better, which is the best is about to come. இந்த பலிகள், தீர்க்கதரிசிகள், இந்த பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற சம்பவங்கள் எல்லாமே இந்த புதிய ஏற்பாட்டின் நிழலாக அது காணப்படுகிறது. ஒரு மேன்மையான விசேஷித்த காரியத்தை அது குறிக்கிறதாக அது காணப்படுகிறது. So the book of Hebrews teaches us how Jesus is better than angels, how Jesus is better than the prophets, how Jesus is better than Moses. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் எவ்வளவு விசேஷித்தவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும், தேவதூதர்களை பார்க்கிலும், மோசேயை பார்க்கிலும் அவர் எவ்வளவு விசேஷனானவர் என்று சொல்லி அந்த எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். How the blood of Jesus Christ is better than the blood of bulls and goats. வெள்ளை ஆட்டுக்கடா போன்ற இந்த மிருகங்கள், காளைகள் இந்த ரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எவ்வளவு விசேஷித்த ரத்தம் என்று சொல்லி இந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். How much the blood covenant, the new covenant is better than the covenant which God made in the Mount of Sinai. இந்த நம்மோடு ஆண்டவர் பண்ணின அந்த புது உடன்படிக்கையானது எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம், எவ்வளோ ஒரு இந்த சீனாய் மலையிலே ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையை பார்க்கிலும் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்மோடு பண்ணின உடன்படிக்கை மிகவும் விசேஷித்த காரியமாக அது காணப்படுகிறது. So how do we restore things? By faith in Lord Jesus Christ. ஆகவே நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை எப்படி நாம் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். But if you think all these things are complete restoration, it is not so. According to the book of Joel, he says that I am going to send you later rain because you have lost something, and I have a plan. I am going to send you a later rain, that is the Holy Spirit, who will give you, restore you, everything. இந்த திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அது இன்னும் நிறைவேறாம காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இன்னமும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் யோவேல் புஸ்தகத்தில், நான் உங்களுக்கு அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் இவையெல்லாம் பட்சித்த வருஷத்தை நான் திரும்பவுமாக இந்த பின்மாரியின் மழையிலே நான் திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். So today I am going to talk about the restoration from chapter 1 and verse 4. இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்பின வார்த்தை யோவேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். That which the palmer worm hath left hath the locust eaten, and that which the locust hath left hath the cankerworm eaten, and that which the cankerworm hath left hath the caterpillar have eaten. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. First of all, you have to remember, are we plants, are we trees? நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் நினைவு கொள்வது நாம் மரமா அல்லது நாம் ஒரு செடியாக இருக்கிறோமா என்று சொல்லி. What does it talks about? இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது? Over and over again in the Bible and also in the parables of Jesus Christ, God compares our lives, the kingdom of God, the church, with the vegetations. இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளிலே அல்லது அநேக சம்பவங்களிலே நம்மை ஆண்டவர் அந்த
ஒரு மரங்களுக்கு அல்லது ஒரு கனிகளுக்கு இந்த மற்றும் பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். He compares about sowing and reaping, and he compares us our faith to the mustard seed. And what else? He compares us to the fig tree. And in the book of Songs of Solomon, we see about the pomegranate trees and the cedar trees and everything, so forth and so on. நிறைய உவமைகளே ஆண்டவர் நம்மை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகவும் மற்றது மாதுளம் செடி உன்னத பாட்டிலே வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்மோடு ஆண்டவர் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். So I believe that as an individual, when these locust, caterpillars, cankerworms and palmer worms comes to devour, to eat up the spiritual blessings which God has put in us. ஆகவே நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் இழந்து போனதை அல்லது நம்மிடத்திலிருந்து இந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி மற்றும் இவையெல்லாம் நம்முடைய நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அது திருடி போகிறதாக சொல்லி நாம் வாசிக்கிறோம். So I am going to talk about 4 things today: the palmer worms, the locust, the cankerworms and the caterpillars. இன்றைய தினத்திலே உங்களோடு 4 காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது பச்சை புழு, வெட்டுக்கிளி மற்றும் பச்சை கிளி, முசுகட்டை பூச்சி, இவை 4ஐயும் குறித்து நான் பேச விரும்புகிறேன். So let's go again from in the order: the palmer worms, the locust, the cankerworms and the caterpillar, or the literal translation of Tamil Bible is parrot. நாம் அதை வரிசையாக பார்ப்போம். முதலாவது பச்சை புழு, இரண்டாவது வெட்டுக்கிளி, மூன்றாவது பச்சை கிளி, நான்காவது முசுக்கட்டை பூச்சி. Okay, fine. Okay, right. Okay, sorry for that. Okay. All these things come in our lives and devour the spiritual heritage which we got and the treasures which we got through our Lord Jesus Christ and by the Father God, Jehovah. இவை 4மே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை எப்படி திருடுகிறது அல்லது எப்படி அதை நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். So before that we are going to pray and ask Lord to help us. இந்த சத்தியத்தை நாம் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். என் தேவனே, உந்தன் அதிசய வழிகளை என்றும் எண்ணியே நீதமும் உம்மை போற்ற. என் தேவனே, உந்தன் அதிசய வழிகளை என்றும் எண்ணியே நீதமும் உம்மை போற்ற. கண்கள் கண்டதில்லையே, கேட்டறிந்ததில்லையே, கண்டிட ஏழைக்கும் தயை செய்தீர். கண்கள் கண்டதில்லையே, கேட்டறிந்ததில்லையே, கண்டிட ஏழைக்கும் தயை செய்தீர். ஆயன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. ஆயன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்னை பேர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி ஸ்தோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். என்னை பேர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி ஸ்தோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட, நேசரின் வருகையும் நெருங்க. காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட, நேசரின் வருகையும் நெருங்க. மாறிடா நேசரின் வாக்குதத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் உண்டெனக்கே.
மாறிடா நேசரின் வாக்குதத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் ஆயன்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. ஆயன்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்னை பேர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி ஸ்தோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். என்னை பேர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி ஸ்தோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். ஆலயத்தின் சம்பூரண நன்மையால் நிறைத்தே, பேரின்ப நதியாய் தாகம் தீர்த்தே. ஆலயத்தின் சம்பூரண நன்மையால் நிறைத்தே, பேரின்ப நதியாய் தாகம் தீர்த்தே. கர்த்தரின் சமூகத்தில் நித்தமும் மகிழ்ந்தே நான் நீடுழியாய் என்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தரின் சமூகத்தில் நித்தமும் மகிழ்ந்தே நான் நீடுழியாய் என்றும் வாழ்ந்திடுவேன். ஆயன்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. ஆயன்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்னை பேர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி ஸ்தோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். என்னை பேர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி ஸ்தோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். Amen. Father God, we come to your presence in the name of Jesus Christ. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். Thank you, Lord, for giving us such a wonderful day. கர்த்தர் நீர் இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்தபடியால் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you for giving us the gospel of Jesus Christ, which is the former rain. எங்களுக்கு நீர் கொடுத்த அருமையான இந்த முன்மாரியின் சுவிசேஷத்துக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you for the latter rain of the Holy Spirit. நீர் கொடுக்கிற பின்மாரியான இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you for the Christ, the anointed one, which is in us, living in us. நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவானவருக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Christ, the hope of glory, is living in us. கிறிஸ்து எங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக அவர் இருப்பதற்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for the word and the promise which you have given us. நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். We believe that restoration is going to take place in each and everyone's lives who are watching this live. இந்த நேரலையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக இழந்து போன எல்லாவற்றையும் நீர் திரும்ப அளிக்க போகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். I speak a restoration in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் திரும்ப அளிக்க போகிறார். I declare and pronounce victory in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு தேவன் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். I declare healing in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை ஆண்டவர் தர போகிறார். Lord, as your word has been preached here, Lord, think through my mind and speak through my mouth. இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தாவே என்னுடைய இருதயத்திலே நீர் பேசுவீராக, என்னுடைய மனதிலே நீர் பேசுவீராக. Let it come forth with boldness and accuracy. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாகவும் தைரியத்தோடு இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக. Let revelation comes out of mouth through the filling of the Holy Spirit. அநேக வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் நீர் எங்களுக்கு தருவீராக. Let the revelation brings restoration in each and everybody's life. இந்த சத்தியத்தின் வெளிப்படுத்தல் மூலமாக அநேகர் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை அவருக்கு நீர் திரும்ப அளிக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். Let this word preached do not be checked with any outside forces.
இந்த வசனங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எந்தவித பொல்லாத தீய சக்திகளோ இந்த வார்த்தையை தடை பண்ணாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We bind every opposing force of the enemy in the name of Jesus Christ. இந்த வசனத்துக்கு அல்லது இந்த செய்திக்கு தடையா இருக்கிற எல்லாவித சத்துருக்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அதை கட்டுகிறோம், அதை நாங்கள் தடை செய்கிறோம். Let the Spirit of God move in each and everybody's homes. தேவனுடைய ஆவியானவர் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் நீர் அவர்களோடு உலாவுவீராக. We give ourselves in your hands, Lord. எங்களையே நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Let the word preached be confirmed through the signs and wonders in our lives. இந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பேசி முடித்த பின்பும் அநேக அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் உறுதிப்படுத்துவீராக. In Jesus' name we pray. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். So I see a comment from Sister Geeta Shegar. I would like to give an explanation about the new international version, right? NIV and KJV, which I am using here, and also NKJV. I think Sister Geeta has updated New King James Version, and that's a wonderful version, and I request everybody to see that verse. I have also written here that from the New King James Version, the Pachai Pulu is called as the chewing locust, and the Vetikili is called as the swarming locust, and the Pachai Kili is called as the consuming locust, and Musukattai Puchi is called as the crawling locust. So you have four kinds of locust, which will give a wonderful meaning. From the word itself you can understand what is happening and what will it devour in our lives, what will it eat in our lives. Chewing locust, swarming locust, crawling locust, and consuming locust. இந்த நேரலை வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிஸ்டர் கீதா அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த வசனத்தை அவர்கள் வந்து நியூ கிங் ஜேம்ஸ்ன்ற வெர்ஷனில் அவர்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நான்கு புழுக்களை பற்றி அவர் சொல்லுகிறார். முதலாவதாக பச்சை புழு, இரண்டாவதாக வெட்டுக்கிளி, மூன்றாவதாக பச்சை கிளி, நான்காவதாக முசுக்கட்டை பூச்சிகள். இந்த நான்குமே அதோட. So we'll go according to Sister Geeta Shegar. I have written here. Okay, you can see I have written here. Okay, chewing locust, swarming locust, crawling locust, and consuming locust. So we'll go according to that. அவர்கள் போட்ட அந்த வசனத்தின்படியே நாம் அந்த வரிசையின் மூலமாகவே நாம் இந்த செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். So first of all, what does chewing locust means? What does it takes away from our lives? முதலாவதாக இந்த பச்சை புழு என்பது எதை குறிக்கிறது, எதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது திருடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். So if we know what it took away from us, we'll know what the later rain, the Spirit of God will restore unto us. நாம் இந்த பச்சை புழு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன திருடி கொண்டு போனது என்று நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பின்மாரியின் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். So what is the main purpose of the chewing locust or the palmer worms coming and sitting on the trees and plants? இந்த பச்சை புழுனுடைய வேலை என்ன? இந்த பச்சை புழு எதன் மீது வந்து உட்காருகிறது? அந்த மரத்தின் மீதாவது செடியின் மீதாவது வந்து உட்காருவதை நாம் பார்க்கிறோம். Let's read Psalm 52 and 8. நாம் சங்கீதம் புஸ்தகத்திலே 52ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 52:8. But I am like a green olive tree in the house of God. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். So let's go for another verse.
Jeremiah chapter 17 and 8. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். For he shall be a tree planted by the waters, and that spreadeth out her roots by the river, and shall not see when heat cometh, but her leaf shall be green, and shall not be careful in the years of drought, neither shall cease from yielding fruit. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். Let's read another verse. இன்னொரு This வசனத்தை verse வாசிப்போம். which everybody knows, Psalm 1:3. சங்கீதம் 1:3 வசனத்தை நாம் வாசிப்போம். And he shall be like a tree planted by the rivers of the water, that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doth shall prosper. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். So what does the verses which we have read just now represents? It talks about the tree or plant or the vegetation where the leaves are green. இந்த 3 வசனத்திலே நாம் வாசித்த 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவர் சொல்லுகிறது இந்த மரம் அல்லது இந்த செடியில இந்த இலைகள் பச்சையா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே போடப்பட்டுள்ளது. So what does it represents? What does the green of a leaf represents? ஆகவே இந்த பச்சையான இலை என்பது எதை குறிக்கிறது? The people who know botany or biology knows about that. The green of a plant represents the chlorophyll pigment which is present in the leaf. வேதியியல் படித்தவர்களுக்கு தெரியும், தாவரவியல் அவர்களுக்கு தெரியும் இந்த பச்சையான இலை என்பது எதை குறிக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். So chlorophyll pigment is responsible for the photosynthesis and the breathing of a tree's life. இந்த photosynthesis என்ற காரியம் வந்து அந்த அந்த இலைக்கு உள்ள அந்த காற்றை அது குறிக்கிறதாக அது காணப்படுது. So it inhales carbon dioxide, oxygen. அந்த இலைகள் அந்த காற்றை அவர்கள் சுவாசித்து அந்த காற்றை வெளியே விடுகிறதாக அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். So carbon is necessary for every living thing which is around this planet. ஆகவே இந்த காற்றானது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த காற்றானது ஒரு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. So let's say we have nose to breathe. Plants have leaves to breathe. ஒரு மனுஷனுக்கு எப்படி மூக்கு இருக்கிறதோ அதே போல இந்த செடி மரங்களுக்கு இலை இருக்கிறது. மூக்கு போல ஒரு இலை இருக்கிறது. சுவாசிக்கிறதற்கும் மூச்சை வெளியே எடுக்கிறதற்கும் ஒரு இலையானது அது காணப்படுகிறது. Wait a minute, let me tell it again. For breathing, we have the external organ which is nose. Actually, it is connected to lungs. So I think leaves are lungs to the plants. நம்முடைய மூக்கு வந்து அது நுரையீரலுக்காக, அது நுரையீரல் வழியாக அது நாம் மூச்சு விடுகிறோம். அதே போல் இந்த இலையானது மரத்தின் ஒரு முக்கிய காற்று விடுகிற ஒரு தன்மையாக அது காணப்படுகிறது. So let's go plainly. Let's look at the spiritual segment of this part. What does the green leaves represents? It represents the flourishing of the plants and the good appearance of the plant, and also it represents the beauty of the plant. இந்த பச்சையான இலை என்பதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னால், இந்த பச்சையான இலை தான் ஒரு மரத்திற்கு அல்லது செடிக்கு ஒரு செழிப்பான ஒரு செழிப்பை அது காண்பிக்கிறது மற்றும் அதோடைய அழகு, அதனுடைய அழகை அது காண்பிக்கிறது. So what does palmer worms or chewing worms does to our lives is God
made us to prosper, to be happy, so that our appearance and countenance will be good. இந்த பச்சை புழு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நம்முடைய அந்த இலைகள் செழிப்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இலைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷத்தை இல்லது சமாதானத்தை இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு முகமலர்ச்சியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்ததாக நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். Let's go to Luke chapter 23 in 31. Jesus says, what does Jesus says when he was carrying the cross? லூக்கா 23:31 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொன்னார் என்று நாம் அதிலே வாசிப்போம். So he says that, for if they do things in a green tree, what shall be done to the dry tree? பச்சை மரத்திற்கே இப்படி பண்ணால் பட்ட மரத்திற்கு என்ன பண்ணுவார்கள்? So Jesus compares his life himself to a green tree. ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை ஒரு பச்சை மரத்திற்கு அடையாளமாக அவர் சொல்லுகிறார். So what does green means is simply to say the joy which you show, the joy of Christ which you show outward. அந்த பச்சை இலை என்பதை சொல்லும் பொழுது நமக்குள்ளே காணப்படுகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அது குறிக்கிறது. அது நாம் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம், ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதை அது குறிக்கிறது. The charming face which you show to others itself a light of the world. அந்த பச்சை இலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய முக மலர்ச்சியை அது காண்பிக்கிறது. நம்முடைய முகத்தை நாம் உலகத்தாருக்கு எப்படி காண்பிக்கிறோம், அது ஒரு வெளிச்சமாக, அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக அது காணப்படுகிறது. No wonder Proverbs 15:13 says, let's go to Proverbs 15 and 13. நீதிமொழிகள் 15:13 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, a merry heart maketh a cheerful countenance. முகமலர்ச்சி மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி அது முக மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். So that countenance, the good countenance is the green thing in the trees. ஆகவே இந்த முக மலர்ச்சி என்பது அந்த பச்சை இலையை குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. So some of us may misunderstood the cursing of the fig tree by Jesus. You can see the fig tree had only leaves but not fruits. இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை சபிக்கிற அந்த சம்பவத்தில் அநேகர் நாம் அந்த காரியத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம். அந்த கர்த்தர் அந்த இலையை தான் சபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Somebody can put that verse in the comment section where Jesus cursed a fig tree for having the leaves green. அந்த சம்பவத்தை யாராவது எடுத்தீர்கள்னு சொன்னால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடலாம். கர்த்தர் அந்த அத்தி மரத்தின் அந்த இலையை பார்த்தவர் அது சபிக்கிறது அந்த சம்பவத்தை போடலாம். So we have heard preaching saying that you have a form of godliness but denying the power of godliness. You should not have the form of godliness. You should not have green leaves. ஆகவே நாம் அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதலிக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை கேட்கிறோம். அதை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அது இலையை மாத்திரம் அவர்கள் வைத்து ஒப்பிடுகிறார்கள். But Jesus did not curse the tree because the leaves were green. He cursed the tree because there were no fruits in it. இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்திலே அவர்கள் இலைக்காக மாத்திரம் அந்த மரத்தை சபிக்காமல் அதிலே கனியை ஒன்றும் பார்க்காமல் அந்த மரத்தை அவர் சபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So what Jesus wants is, he wants the leaves to be green and also there should be fruits. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அல்லது அந்த மரத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த மரத்திலே அந்த இலைகளும் பச்சையா இருக்க வேண்டும், அதற்கு பின்பதாக அதிலே கனிகளும் காணப்பட வேண்டும். So we should have a cheerful countenance. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த முக மலர்ச்சியோடு நாம் காணப்பட வேண்டும். So how does it comes? அந்த முக மலர்ச்சி எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? What does the palmer worms here is, I just want to look at Luke chapter 12:27 where Jesus talks about Solomon's splendor, where the
the garden of Solomon was so greenish and beautiful, and it was splendor and mighty. இந்த பச்சை இலை என்று நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 12:27 வசனத்திலே சாலமோனுடைய மகிமையை பார்க்கிலும் அந்த அது சர்வ மகிமையிலும் அந்த காட்டு புஷ்பங்கள் உடுத்திருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So Jesus teaches there not to worry about what to eat, what to wear and what to drink. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் என்னத்தை உண்போம் அல்லது என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே நாம் ஆண்டவர் சொல்லுகிறார். So palmer worms is worriness. ஆகவே பச்சை புழு என்பதின் அர்த்தம் நமக்குள்ளே காணப்படுகிற இந்த லௌகீக கவலைகள். In 1 Peter we see Peter says that you should not worry about anything but cast your burdens on Christ. பேதுரு அப்போஸ்தலன் அவருடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுருல பார்க்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். Do not worry. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். Second thing I want to tell you about Cain. His countenance was changed because of the jealousy, because of the anger, because he was not accepted by the Lord. நாம் காயினுடைய சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்த அந்த பொறாமையினாலே, அவனுக்குள் இருந்த அந்த கோபத்தினாலே, அல்லது தேவனிடத்திலே தேவன் அவனை அனுமதியாதனாலே அவனுடைய முகமலர்ச்சி, முக நாடி வேறுபட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். God asked Cain, why your countenance have changed? ஆகவே கர்த்தர் காயினை பார்த்து சொன்னால், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி, I have heard your brother's blood. நான் உன்னுடைய ஆபேலினுடைய இரத்தத்தை குறித்து நான் விசாரிக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். What Abel did, if you would have did, I would have accepted you. அவர் சொன்ன வார்த்தை, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார். So this is kind of a palmer worm, or else the chewing worm, which makes our countenance to be dull. Our countenance changes because of a jealousy or anger or malice. ஆகவே இந்த பச்சை புழு எதை திருடி கொண்டு போகிறது என்று சொன்னால், நமக்குள்ளே காணப்படுகிற, நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமையினாலே அல்லது நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தினாலே நம்முடைய இலைகளை அது திருடுகிறதாக அது காணப்படுகிறது. So we lose our splendor, we lose our beauty, we lose our glory. ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த முகமலர்ச்சியை இதனால் நாம் இழந்து போய் விடுகிறோம். Children of God, worriness, sorrows, jealousy, anger, everything is the palmer worms which take our green out of our lives. ஆகவே நமக்குள்ளே காணப்படுகிற இந்த கவலைகள் மற்றும் நமக்குள்ளே காணப்படுகிற பொறாமைகள், கோபங்கள், இது எல்லாமே தான் இந்த பச்சை கிளியின் கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை அல்லது நம்முடைய சமாதானத்தை திருடி போகிறதாக அது காணப்படுகிறது. Look at Laban, his face was not the same as yesterday, Jacob says. லாபானுடைய சம்பவத்தை பார்ப்போம் என்று சொன்னால், லாபானுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். Because God blessed Jacob. ஏனென்று சொன்னால் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்ததினால் அவருடைய முகம் வேறுபட்டது. But Jacob didn't take that. Jacob was just looking at the blessing of God and he was blessed over and over again. யாக்கோபு அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்திருந்தார். Look at Isaac, how many times the Philistines came and destroyed his wells, but Isaac was blessed over and over again. ஈசாக்கினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு துறவு வெட்டின பொழுது பெலிஸ்தியர் அநேக முறை அவர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். But look at Elijah, he took the worriness, he took the fear inside of it. He took the words of Jezebel and his face changed and he went down and thought of dying. ஆனால் எலியாவுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எசேபேலினால் வந்த அந்த துக்கத்தை அவர் சுமந்து கொண்டு அவர் தன் பிராணனை மாய்த்து கொள்ள அவர் முடிவு செய்தார். How do you handle sorrows and worriness? நாம் நம்முடைய கவலைகளை மற்றும் நம்முடைய பாரங்களை நாம் எப்படி கையாளுகிறோம்? So many people are good in
prayer, good in the Bible reading, and good in spiritual life, so-called spiritual life, but they never show their smile, their joy, their happiness to anybody in the house or the believers or even the people who are in the world. சில பேர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் நன்றாக வேதத்தை வாசிப்பார்கள், நன்றாக ஜெபிப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை பார்த்து ஒரு சிரிக்கவும் மாட்டார்கள், அல்லது மற்றவர்களுக்கு அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் வெளிக்காட்டாத மக்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். How do you expect heathens to come to church if you are keeping your countenance changed often? இப்படி நீங்கள் உங்களுடைய முகநாடியை வேறு மாற்றிக் கொண்டே இருந்தால் எப்படி புறஜாதியான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி அவர்கள் சபைக்கு வருவார்கள்? You know, one of the reason the people who are outside, the heathens, doesn't come to church because of the looks of our Christians. அநேக நேரங்களிலே புறஜாதியான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஒரு முக்கிய காரணமே நம்முடைய முகநாடி அல்லது நம்முடைய முகமலர்ச்சி அவர்களில் எப்படி நாம் காட்டுகிறோம் என்றெல்லாம் வராமல் இருக்கிறார்கள். We think being dull and being serious is spirituality. நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஏதோ நாம் வாடி போய் இருந்தால் அல்லது நாம் கவலையோடு இருந்தால் தான் அது ஒரு ஆவிக்குரிய தன்மை என்று சொல்லி. Remember, Jesus said, do not be hypocrites. When you are fasting, apply oil to your head and smile and go and pray. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நாம் நினைவு கொள்வோம். அவர் சொன்னார், நீயோ உபவாசிக்கும் பொழுது முகத்தை கழுவி எண்ணெய் பூசிக்கொண்டு மற்றவர்களுக்கு காண்பி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். Let our leaves be green. ஆகவே நம்முடைய இலைகள் பச்சையாக காணப்பட வேண்டும். Do not allow chewing worms or palmer worms to devour your green in your leaves. ஆகவே இந்த பச்சை புழுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டாம். அவைகள் வந்து உங்களுடைய கவலைகளை திருடி போக அனுமதியாதீர்கள். Let's say, like David said in Psalm 52:8, I'm going to be like the green olive tree in the house of God. தாவீது சொன்னது போல நாம் சொல்லுவோம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொன்னது போல நாம் இந்த நேரத்தில் சொல்லுவோம். How many of you say that my leaves will be green? எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள் என்னுடைய இலைகள் இனிமேல் பச்சையாக காண போகிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? I am going to be happy. I won't allow any worriness to take over my green. நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் என்னுடைய சந்தோஷத்தை இந்த பச்சை புழுவை திருட அனுமதிக்க மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? I won't allow anything or anybody to steal my happiness. ஆகவே நான் யாரையும் அல்லது எந்த காரியத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்க மாட்டேன், என்னுடைய சந்தோஷத்தை திருட நான் அனுமதிக்க மாட்டேன். I will look unto God and cast my burdens on the Lord, and God will make my countenance to be bright. ஆகவே நான் கர்த்தரையே பார்த்து அவரையே நோக்கி பார்த்து அவரிடத்தில் என்னை ஒப்புவித்து அவரே என்னுடைய முகத்தை நல்ல முகமலர்ச்சியை அவர் தருவதற்காக அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். Let's go for the second point. I think we have 10 more minutes. I think we have time for teaching only the second point, so we'll have part 3 the next time. ஆகவே இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது. அடுத்த காரியத்துக்கு நாம் போகிறோம். மீதி காரியத்தை அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். Let's go for the next one. It is called as the locust, swarming locust. அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது அது வெட்டுக்கிளியை அது காண்பிக்கிறது. What does swarming locust do to a plant? ஆகவே இந்த வெட்டுக்கிளி ஒரு மரத்தை அது என்ன செய்கிறது? I looked at Google. I was searching in Google what does locust does, and here I found out it comes and destroys tender tissues of plants. நான் இணையதளத்திலே அந்த வெட்டுக்கிளியை குறித்து நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவைகள் இந்த மரத்தை அது தின்று போடுகிறதாக நான் பார்த்தேன். இளம் துளிர்களை அது தின்றுகிறதாக நான் பார்த்தேன். அதில் the small flowers, சிறிய பூக்கள், பிஞ்சுகள், the small பிஞ்சுகள், fruits, சிறிய பழங்கள் அல்லது சொன்னால் சிறிய முட்டுகள், the buds and blossoms of the plant. சிறிய முட்டுகள் பிஞ்சுகளை அது கெடுக்கிறதாக இது காணப்படுகிறது. So it doesn't eat the ripened fruit. அது ஒரு பெரிய பழத்தை அது சாப்பிடுகிறதில்லை, பூவும் பிஞ்சியை அது சாப்பிடுகிறதாக அது காணப்படுகிறது. So in the Bible we see about this buds and blossoms over and over again. Okay, let's read 2 verses, Matthew 24 and 32.
இந்த பூவும் பிஞ்சியை குறித்து அநேக இடத்துல நாம் வாசிக்கிறோம். வசனத்தின் ஆதாரமாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Matthew 24 and 32. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Now learn a parable of a fig tree when his branch is yet tender, and they shall and putteth forth leaves, you know that summer is nigh. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். So the verse talks about the formation of the kingdom of Israel, or else the nation of Israel, but we can take it in for our individual lives also, like there is going to be a new happening in our lives. God is going to do some new thing in our lives. இந்த வசனம் இஸ்ரவேலை குறித்து சொன்னாலும் கூட, இஸ்ரவேல் துளிர்விடும் என்ற அதை குறித்து சொன்னாலும் கூட, இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் துளிர்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே துவக்குகிறார். Let's go for the next one more verse, Songs of Solomon chapter 2 and 15. மற்றொரு வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். Take us the foxes, the little foxes that spoileth the wines, for our wines have tender grapes. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரைகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So what does the swarming locust does is, என்ன இந்த வெட்டுக்கிளிகள் எதை நான் பட்சிக்கிறது என்றால், it opposes the growth, or else it oppresses the growth. அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வளர்கிறதை அது ஒடுக்குகிறது, அல்லது சொன்னால் வளர விடாமல் செய்கிறது. அது வளர விடுவதில்லை, அல்லது என்று சொன்னால் அது துளிர் விடாமல் அது பண்ணுகிறதாக காணப்படுகிறது. So I just want to show you certain things in our spiritual life. God says that when we accept Jesus Christ, we are born again like a small child. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொன்ன வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறந்தால் அவன் சிறு பிள்ளையை போல அவன் மாறுகிறான் என்று சொல்லி அவருடைய வசனம் சொல்லுகிறது. Even accepting the kingdom of God like a small child, hearing the word of God and following it, Jesus compares to a small child. நாம் வசனத்தை ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, அல்லது வசனத்தை எப்படி நாம் சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளையோடு கூட கர்த்தர் ஒப்பிடுகிறார். So what is the stage we are now? எந்த நிலைமையில நாம் இப்பொழுது காணப்படுகிறோம்? So is anybody who has been perfected, completed your spiritual life? பார்த்து கொண்டிருக்கிற நாம் யாராவது நாம் பூரணம் ஆயிட்டோமா, அல்லது நம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைந்து விட்டோமா? Everybody are in the stage of buds and blossoms. நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில பூவும் பிஞ்சுமாக தான் காணப்படுகிறோம். Our church is full of buds and blossoms. நம்முடைய சபையும் கூட அது பூவும் பிஞ்சுமாய் இது காணப்படுகிறது. You know, devil has this a very bad, I mean, it's a wild thing like a terrorist do, which they don't have the heart of kindness even to kill a baby. பிசாசு பண்ணுகிற ஒரு தந்திரமான காரியம் என்று சொன்னால், அவர்கள் தீவிரவாதியை போல அந்த குழந்தையை அவர்கள் சாவடிக்கிறார்கள். Look at Pharaoh when he tried to kill Moses. Moses was a baby. பார்வோனுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், மோசே குழந்தையாய் இருக்கும் பொழுது பார்வோன் மோசேவை கொல்ல வகை தேடினார். Look at Herod when he was trying to kill baby Jesus. Jesus was baby. ஹேரோதினுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கும் பொழுது அவரை கொலை செய்ய வகை தேடினார். If you see Nebuchadnezzar in the kingdom of Babylon, they tell that even they destroyed the pregnant ladies. They pulled out the babies out of the pregnant women. நேபுகாத் நேச்சாருடைய சம்பவத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கூட கர்ப்பவதியான ஸ்திரீகளை கூட அவர்கள் அந்த குழந்தை பிறக்காதபடிக்கு அதை சாவடித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So look at your enemy. Your enemy is not a kind person. He is a person who
divorce us in our tender age. நம்முடைய சத்ருவானவன் நம்மை அழிக்க வருகிற நேரம் எது என்று சொன்னால் நாம் துளிர்விடும் பொழுதே அல்லது நாம் வளருகிற நேரத்திலே நம்மை அழிக்க வருகிறான். Some of you have gone through so many sufferings in your young age. நிறைய பேர் உங்களுடைய சிறு பிராயத்திலே நீங்கள் நிறைய உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். I want to prophesy you in the name of Jesus Christ. The devil came to pluck you, to devour you in your tender age, but you are here. You are who you are by the grace of God, and the devil did not kill you, and you are alive today seeing this life. நான் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சத்ருவானவன் உங்களை அப்பவே அழிக்க வந்தான், ஆனால் கர்த்தர் அவனுடைய கையில் உங்களை அனுமதியாமல் அவருடைய கிருபையினால் உங்களை இந்நேரம் வரை காத்துக்கொண்டார். Now you have grown. ஆனால் இப்பொழுது நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். But still the devil is looking at you, as it says in 1 Peter 5:18. ஆனாலும் சத்ருவானவன் உங்களை பார்க்கிறான். பேதுருவில் நாம் வாசிக்கும் பொழுது, கெர்ச்சிக்கிற சிங்கமானவன் எவனை வகை தேட விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So our new thing happening in our lives, the growth of the spiritual life, also materialistically God is giving us new stages in life, like degrees, like a hike in the salary, what else, the positions which we get in our workplace. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் இந்த துளிர்விடுகிற தன்மை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த டிகிரியாக இருக்கட்டும் அல்லது மற்றும் வேலையில் வருகிற அந்த உயர் ஸ்தானங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக, நம்ம பொருளாதார ஆசீர்வாதமாக அது காணப்படுகிறது. So I just want to compare that as buds and blossoms, and your shoot is tender. ஆகவே இந்த காரியங்களை நான் இது துளிர்விடுகிறான காரியம் என்று சொல்லி நான் இதை ஒப்பிடுகிறேன். இது ஒரு பூவும் பிஞ்சுமா இருக்கிற காரியமாக நான் இதை ஒப்பிடுகிறேன். So God is doing a new thing. Okay, many people doesn't have a work job right now due to quarantine, but God is saying you, I am going to make you a bud and blossom. I am going to make you blossom. இந்த தனிமையாக இருக்கிற நாட்களில் அநேகர் நீங்கள் வேலை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூவும் பிஞ்சுமான காரியத்தை அவர் துவக்குகிறார். Like the rod of Aaron which budded and blossomed. ஆரோனுடைய கோல் அது எப்படி துளிர்த்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் துளிர்விட போகிறது. Receive it in the name of Jesus Christ. You are going to get a new job. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய வேலையை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறீர்கள். Go and write the exam in the name of Jesus. You are going to come up with flying colors. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் போய் தேர்வுகளை சந்தியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு பெரிய புதிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். You think unemployment is high and people are taking away your jobs, but God is telling you, God is going to give you a new job and a hike in your salary. நீங்கள் நினைக்கலாம், இப்பொழுது எங்க வேலை கிடைக்க போகிறது, அநேக இடத்துல வேலை இல்லையே, அநேகர் வேலையிலிருந்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய வேலையை, புதிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி. Look at Genesis chapter 40 and verse 10. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், here we see a butler and a baker. இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சுயம்பாகி குறித்து நாம் வானபாத்திரக்காரனையும் சுயம்பாகியை குறித்து நாம் வாசிக்கிறோம். The butler had a dream of, let's look at verse 10, and in the vine were 3 branches, and it was as though it budded, and her blossoms shot forth, and the clusters therefore brought forth ripe grapes. அந்த பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அதிலே அவன் கண்டது என்னவென்றால், அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. And Joseph explained the dream, the vision to the butler, that you are going to be repositioned. God is going to restore your job back in the kingdom, in the palace. யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுடைய அந்த கண்ட சொப்பனத்தை அவர் விளக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பார்வோன் மறுபடியுமாக உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். Yet within 3 days shall Pharaoh lift up thine head and restore thee unto thy place, and thou shalt deliver Pharaoh's cup into his hand,
after the former manner when thou was his butler. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். So it happened, it came forth, butler came back to his previous job and he was placed in his previous position. God restored his position back to the butler. Same way, I'm telling you in the name of Jesus Christ, God is going to restore back your job. God is going to restore your salary. God is going to restore everything that the locusts have eaten up. You are going to bud and blossom forth. யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து சொன்னது போல இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இழந்து போன அல்லது ஆசீர்வாதங்களை கத்தர் மறுபடியுமாக உங்களுக்கு தருகிறார். நீங்கள் உங்கள் வேலையை இழந்து போனால் மறுபடியுமாக கத்தர் உங்களை அவருடைய தம்முடைய நிலையிலே அவர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பூக்களும் பிஞ்சுகளும் ஆகி மறுபடியும் துளிர்விடுவீர்கள். So what you have to do to blossom? ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த துளிர் விடுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Isaiah 55 verse 10 says, when the rain and snow falls to the ground, it buds, the plants come up with tender shoots. ஐசையா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மழையானது எப்படி அந்த முட்டுக்கள் மீது வரும் பொழுதோ அப்பொழுது அந்த முட்டுக்கள் துளிர்விடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So it talks about the rain and snow is the word of God. ஆகவே இந்த மழை பனி என்பது கர்த்தருடைய வார்த்தையை அது குறிக்கிறது. So how does a baby grow in his younger stage? ஆகவே இந்த சிறு பிள்ளை தன்னுடைய எப்படி அது வளர்கிறது? By the milk. அது பாலினால் அது வளர்கிறது. First Peter second chapter 2 says, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, as newborn babies desire the sincere milk of the word that you may grow thereby. நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Did you see? The word of God is the sincere milk. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்பது களங்கமில்லாத ஒரு ஞானப்பாலாக அது காணப்படுகிறது. The word of God is the sincere milk. Maybe my word might be polluted milk, but the word of God is the sincere milk. என்னுடைய வார்த்தை கூட ஒரு கலங்கின பாலாக காணப்படுகிறானால் கர்த்தருடைய வார்த்தை அது கலங்கமில்லாத பாலாக அது காணப்படுகிறது. So more than your Boost and Horlicks and the preachings and teachings and so many books and CDs, I want to tell you the word of God is the pure milk for a baby to grow. ஆகவே நீங்கள் குடிக்கிற மற்ற பானங்களை பார்க்கிலும் அல்லது நீங்கள் கேட்கிற மற்றவர்களிடத்தில் கேட்கிற வார்த்தைகளை பார்க்கிலும் செய்தியின் வாயிலாக மற்ற காரியங்களை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையே உங்களை வளருவதற்கு உதவி செய்யும். If your tender shoots should be safe, if your buds and blossoms, your flowers, if your tender grapes should be safe, you have to be desiring the word of God of sincere milk. ஆகவே உங்களுடைய அந்த முட்டுக்கள் அல்லது அந்த பூவும் பிஞ்சியும் துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அது வளர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த ஞானப்பால் கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். So I said two things today. ஆகவே நான் இந்த நாளில் 2 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். So we'll continue this preaching the next time maybe the next Sunday service or in the evening services. So keep watching our lives. மற்ற 2 காரியங்கள் உள்ளது. அதை நாம் வருகிற நாட்களில் நாம் பார்ப்போம். வருகிற சாயங்காலம் லைவ்ல அல்லது மற்ற ஆராதனையிலே நாம் அதை கேட்போம். Let's close our eyes and look to God. ஆகவே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah, 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 hallelujah. The God of restoration is in our midst. திரும்ப அளிக்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். The gospel restored us everything which Adam lost. இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமானது ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு அது திரும்ப தருகிறது. The latter rain, the Holy Spirit is going to fill us, is poured in us, so that we are going to, the Holy Spirit is going to restore what the palmer worms and the locust ate off.
கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நமக்குள்ளே காணப்படுகிற அந்த அபிஷேகம் நாம் இழந்து போன அல்லது இந்த பச்சை புழுவும் இந்த வெட்டுக்கிளிகளும் தின்ற அந்த பலனை நமக்கு கர்த்தர் திரும்ப அளிக்கிறார். Are you worrying? Is your countenance changed? நீங்கள் இன்னும் துக்கப்படுகிறீர்களா அல்லது இன்னும் உங்களுடைய முகமலர்ச்சி அது மாறிக்கொண்டிருக்கிறதா? Are your splendor, is your glory gone off? உங்களுடைய மகிமை உங்களை விட்டு அற்றுப்போனது என்று நினைக்கிறீர்களா? Is your green has left out? Is your leaves been devoured by palmer worms? உங்களுடைய இலைகள், அந்த பச்சையான இலைகளை நான் இழந்து விட்டேன் என்று அது பச்சை புழுக்கள் தின்று விட்டது என்று நினைக்கிறீர்களா? The latter rain, the Holy Spirit is going to give back green leaves in your lives. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நேரத்திலேயும் அவர் உங்களுக்கு அந்த பச்சையான இலைகளை திரும்ப அவர் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். Lift up your hands towards heaven and praise God for His pouring out the rain. Your green leaves, you are coming up. கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய கைகளை உயர்த்தி, கர்த்தாவே, நான் இழந்து போன அந்த பச்சையான இலைகளை எனக்கு நீங்கள் திரும்ப தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். Hallelujah, hallelujah, amen, hallelujah, 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 hallelujah. God is restoring the green leaves in your lives. கர்த்தர் நீங்கள் இழந்து போன அந்த பச்சையான இலைகளை மறுபடியும் உங்களுக்கு திரும்பவும் அளிக்கிறார். God is going to make you shoot again. You are going to grow like a green olive tree in the house of God. கர்த்தர் மறுபடியும் உங்களை தம்முடைய ஆலயத்திலே அவர் பச்சையான இலையாக அவர் திரும்பவும் துளிர்க்க செய்ய போகிறார். You are not a dry tree. நீங்கள் ஏதோ ஒரு காய்ந்து போன இலை அல்ல. You are planted by the rivers. நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டுள்ள ஒரு நல்ல ஒரு மரமாக இருக்கிறீர்கள். You are the anointed one. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். The Christ hope of glory is living in us. மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே, அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே அவர் காணப்படுகிறார். So the green is going to come back. ஆகவே இந்த பச்சையான இலைகள் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. So we are going to be the light of the world, the salt of the world. ஆகவே நாம் இனிமே பூமிக்கு உப்பாக அல்லது இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நாம் இருக்க போகிறோம். So that the heathens are going to accept the gospel of Jesus Christ and they are going to come into the church. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு அவர்கள் சீக்கிரமாய் வரப்போகிறார்கள். And the kingdom of God is going to be built. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக அது கட்டப்படுகிறது. Praise God, praise God, everybody praise God. Hallelujah, 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 amen, hallelujah, 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 hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Some of your lives have been budded and blossomed, but the locusts have came and eaten off. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கமாக இருந்து அது முட்டுக்களும் பிஞ்சுகுமாக இருந்து வெட்டுக்கிளிகள் வந்து பட்சித்து போயிருக்கலாம். Some of you suffered in your young age and still suffering in your young age. சிலர் உங்களுடைய இளம் பிராயத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள், உபத்திரவப்பட்டு இருப்பீர்கள், ஆனால் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். God is saying, I am going to make you bud and blossom again. You will bring forth fruits. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவேன், மறுபடியுமாக நான் உன்னை துளிர்க்கும்படி செய்வேன், நீ பூக்களும் பிஞ்சும் மறுபடியுமாக நீ துளிர்விட போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The spirit that quickened Aaron's rod and made it to blood and blossoms, I am going to make your life to blood and blossom again, says the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் ஆரோனுடைய கோலை எப்படி துளிர்க்க செய்தாரோ அதே ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக அவர் சில காரியங்களை அவர் துளிர்விடும்படி அவர் செய்கிறார். Let the power of resurrection work in you. Lift up your hands and receive it in the name of Jesus Christ. உங்களுடைய மத்தியிலே விளங்குவதாக கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Like the butler repositioned himself and God made to return back to his job and he was placed back in the palace. God is going to restore your job. God is going to restore your finances in the name of Jesus. கர்த்தர் எப்படி பானபாத்த காரனை மறுபடியுமாக அவருடைய நிலையில் நிறுத்தினாரோ அதே போல உங்களையும் இந்த நேரத்திலையும் கர்த்தர் நீங்கள் இழந்து போன அந்த வேலையை மறுபடியுமாக ஆண்டவர் தந்து உங்களுடைய நிலையிலே அவர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
Hallelujah, 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 hallelujah. Praise thee, O God, praise thee, O God, praise thee, O God. Hallelujah. Amen. Hallelujah. Stotram, sotram, 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 sotram. Hallelujah. Stotram, sotram, 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 sotram. Amen. Sotram. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவமுண்டு உலகினிலே என்றீர், உலகத்தை வென்றேன் என்றீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உபத்திரவமுண்டு உலகினிலே என்றீர், உலகத்தை வென்றேன் என்றீர். உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கிய உணர்வோடும் நிலவில் இருக்கிற எல்லா மக்களோடும் கூட இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த லைவில் பார்ப்போம்.